அது பாருங்க, இங்க பாருங்க, தேங்காய் துருவி கொட்டுற மாதிரி எவ்வளவு சூப்பரா வந்து கொட்டிட்டு இருக்கு பாருங்க. கீழே அப்படியே ஸ்ட்ரெச் ஆயிட்டே இருக்கு பாருங்க, எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. ஏன்னா முழுக்க முழுக்க வந்து பியூரான மில்க்ல வந்து வர்றது இது. தெளிவா இங்க பாத்துக்கோங்க, இந்த சீஸ்ல இருக்க இந்த வேவ் வாட்டர் வந்து நான் இப்போ ஃபுல்லா வந்து ஊத்த போறேன். எல்லா பால்ஸ்லயுமே வந்து இந்த சீஸ் பால்ஸ்ல வந்துட்டு இந்த தண்ணி படுது, சில் வாட்டர் வந்து படுது. ஐயோ என்னது இது, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு சொல்லி அந்த சீஸை வந்து செக் பண்றாங்க. ஒரு சீஸ் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு திக்கான ஒரு பால்ல எவ்வளவு சூப்பரான ஒரு சீஸ் ரெடி பண்றாங்கன்னு பாருங்க. ஓகே டன். 45 கிலோ வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த ஹோட்டல்ல பரோட்டா போடுறதுக்கு மாவு பசஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, மைதா மாவு, அந்த மாதிரி இருக்கு. இப்ப அடுத்து வந்து பேக்கிங் போட போறோம். இங்க பாருங்க, இதுதான் இவங்களுடைய பாக்ஸ், இவங்களுடைய பிராண்ட் நேம் லே பாண்டிச்சேரி சீஸ். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நான் உங்க எல்லாரையும் எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில இருக்க ஒரு மிகப்பெரிய சீஸ் ஃபேக்டரிக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த சீஸ் பிராண்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா லே பாண்டிச்சேரி சீஸ். ஸோ அவங்களுடைய ஃபேக்டரிக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அப்படியே உள்ள போயிட்டு ஒரு பால்ல இருந்து சீஸ் ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகி வர ஒரு டீடைலான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ உண்மையாவே செம்ம இன்ஃபர்மேட்டிவா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க உள்ளுக்குள்ள போலாம். இங்க பாருங்க, எத்தனை ஃபுல்லா வந்து கேன் ஃபுல்லா பால், எத்தனை கேன் கொண்டுட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா இந்த பால் வந்துட்டு பால் கறந்து 3 மணி நேரத்துக்குள்ள இந்த ஃபேக்டரி கொண்டுட்டு வந்துருவாங்களாம். ஏன்னா 3 மணி நேரத்துக்குள்ள கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் இது அந்த சீஸ் ரெடி பண்றதுக்கான கரெக்டான ஒரு பதத்துல இருக்கக்கூடிய பால். இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுல எவ்வளவு ஃபேட் இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த பாருங்க இங்கதான் வந்து டெஸ்ட் பண்றாங்க. அப்படியே வாங்க. இது வந்து 20 செகண்ட் முடிஞ்சுதா ஃபினிஷ் ஆயிடும். பால் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே. இதை எடுத்து இதுல வந்து நம்ம ஃபேட் செக் பண்ணணும். எவ்வளவு ஃபேட், எவ்வளவு எஸ்என்எஃப் எல்லாமே சொல்லிட்டு இது கொடுத்துட்டு மிக்ஸில் கவு மில்க் கொடுத்தா எவ்வளவு சொல்லிட்டு ஓகே கூட அனலைஸ் ஆகும் மில்க். ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு ஃபேட், எஸ்என்எஃப் எவ்வளவு, வாட்டர் பர்சன்டேஜ் எவ்வளவு சொல்லிட்டு எல்லாமே இதுல வந்து உடனே ஆனா தெரிஞ்சிரும் இதுல. ஆமா தெரிஞ்சிடும். மிக்ஸ் பண்றதுக்கு மட்டும் தான் இது. ஜஸ்ட் ஸ்டெராய்டு. ஓகே, இதுதான் அனலைசர். அனலைசர், மில்க் அனலைசர். ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பால் வருது, வந்த பாலை வந்து என்ன பண்ணணும்னா செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கப்புறம் ஃபேட் அனலைசர் போடுவோம். ஃபேட்டோட அனலைசர் வேலை என்னென்னா மிஷினில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ எஸ்என்எஃப் இருக்குன்றது செக் பண்ணி கொடுக்கும். இந்த மிஷின் தான் அது. இப்போ வந்த பாலோடைய ஃபேட் எஸ்என்எஃப் பார்த்தீங்கன்னா 4.5, எஸ்என்எஃப் வந்து 7.8 இருக்குது. இப்போ இது அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாலை வந்து ஒரு டேங்க்ல, சின்ன டேங்க்ல வெசல் பண்ணிட்டு அது வந்து எப்பவுமே பிஎம்சியில் ஸ்டோர் பண்ணுவோம். பிஎம்சியில் ஏன் ஸ்டோர் பண்ணுறோன்னா பாலை வர்ற பாலை வந்து கூல் பண்ணி வைக்க. ஏன் கூல் பண்ணுறோன்னா பிளான் ரன்னிங்கில் இருக்கப்ப சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டா இருக்கிற பால் வந்து டோட்டலாக வேஸ்டேஜ் ஆயிரும். அது சில்லிங் பண்ணி வச்சுட்டேன்றப்ப வந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தினமும் ஃப்ரெஷ் தான். உடனே ஒரு 10 to 15 மினிட்ஸில் அது பேசரேஜ் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. இங்கே பாருங்க தலைவா, ஒரு சீஸ் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ திக்கான ஒரு பாலில் எவ்வளோ சூப்பரான ஒரு சீஸ் ரெடி பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். பால் இப்போ தான் வந்து கூலரில் வந்து ஊற்றிட்டு இருக்காங்க. இது வழியாக தான் சக் பண்ணி அந்த பக்கம் பெரிய கூலர் மிஷின் வச்சிருக்காங்க, அதில் போகுது. எனக்கு ஒரு டவுட், ஆனால் ஒரு பால்னா, நல்ல பால்னா எவ்வளோ ஃபேட் இருக்கணும் அதில்? 3.8லேருந்து 5.1 இருக்கலாம். ஓகே. 3.8ன்றது மினிமம். 5.1 ஜாஸ்தி. இப்போ இந்த பால் எவ்வளோ இருக்கு? 4.5 இருக்கு. 4.5 இருக்கு. அப்போ வெரி குட், நல்ல பால். ஓகே சூப்பர், நல்ல பால் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா பேலன்சிங் டேங்க், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மில்க் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓவர்ஃப்ளோ ஆகாது இதுல. இப்போ அது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடும். இதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு. இந்த வெயிட் எக்ஸ்ட்ரா ஆக அங்க போயிட்டே இருக்கும் வெளிய. ஆமா, இதுல ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இதுல ஓவர்ஃப்ளோ ஆகாது. இது எல்லாமே அடுத்தடுத்து பாலை வந்து இப்படி சுத்திகரிச்சு போறது தான் எல்லாம். ஆமா, இது பாத்தீங்கன்னா மில்க் வந்து ஹீட் பண்ணி கூல் பண்றது அதோட ஒர்க். ஓ, இப்போ வந்து பேஸ்டரைசர் இங்க இருக்கு பாத்தீங்களா, பிளேட் மாதிரி. ஆமா, அது ஃபுல்லாவே செப்பரேட் பிளேட்ஸ் இருக்கும். சரி. இப்போ அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல பாத்தீங்கன்னா மில்க் போகும், இன்னொரு பிளேட்ல ஹாட் வாட்டர் போகும், அனதர் பிளேட்ல பாத்தீங்கன்னா நார்மல் சில் வாட்டர் போயிட்டு இருக்கும். மில்க் வந்து இன்ஸ்டன்டா ஹீட் பண்ணி இன்ஸ்டன்டா கூல் பண்ணும். உங்களுக்கு பேட் பாக்டீரியாஸ் எல்லாமே செத்துரும், குட் பாக்டீரியாஸ் மட்டும் தான் அது க்ரோ ஆகும். ஓ, அதுக்காக மட்டும் தான் ஹீட் பண்ணி கூல் பண்றாங்க. ஓகே 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 ஓகே. இப்போ அந்த பால் வந்து ஹீட் ஆகி கூல் ஆகி இங்க வந்துருமா? ஆமா, ஹீட் ஆகி கூல் ஆகி இப்போ பாத்தீங்கன்னா இங்க நமக்கு லைன்ல வந்துட்டு இருக்கு, அந்த பக்கம் வந்துரும். ஓகே ஓகே ஓகே. இது ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய கால்சியம், கல்ச்சர்ஸ், ரெனட்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் வந்து சீஸ் கர்ட்ஸா கோஆகுலேட் ஆகும். ஓகே ஓகே. இது என்னது? இது பாத்தீங்கன்னா சீஸ் கர்ட்ஸ். இப்போ இது எவ்வளவு நேரம் எடுக்கும் இது இப்படி ஆகிறதுக்கு? இதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகும். 2 hours ஆகும்.
ஓகே ஓகே. இப்ப அந்த பால் அதுலயே தான் இருக்கும். ஆமா, இப்ப மில்கா இருக்கு இல்லைங்களா, மில்கா வந்துருச்சு. அந்த மில்க் வந்து இப்ப நம்ம அது கூட நம்ம கால்சியம், கல்ச்சர், கிரானைட்லாம் ஆட் பண்ணுவாங்க. எல்லாம் சேர்ப்பீங்க அதுல. ஆமா, அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 hours வெயிட்டிங் பீரியட் ஆகும். 1 hour அப்புறம் பாத்தீங்கன்னா கட்டிங் ப்ராசஸ் நடக்கும். அந்த கட்டிங் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சீஸ் கர்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வேவ் வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே. இது அந்த வேவ் வாட்டர், இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா வேவ் வாட்டர். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது. ஓகே ஓகே ஓகே. இந்த வேவ் வாட்டர் தான் வே புரோட்டீனா கன்வெர்ட் பண்றாங்க. ஜிம்முக்கு வே புரோட்டீன் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இந்த வே வாட்டர்ல இருந்து தான் வே புரோட்டீனா கன்வர்ஷன் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ? இப்போ அவங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற வேவ் வாட்டரை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு வேவ் வாட்டர் அதுலயே இருந்துச்சுன்னா அதோட pH வரதுக்கு டிலே ஆகும். ஓகே. அதனால பாத்தீங்கன்னா இப்போ அதுல இருக்கிற வேவ் வாட்டரை நம்ம வெளியே எடுத்துட்டு இருக்கோம். அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. இந்த வாட்டர் தான் எடுத்து கீழே இருக்கிற வாட்டர் வந்து இப்போ வெளியே எடுத்தாதான் சீஸ் அந்த டைமிங் குறையும். இப்போ வேவ் வாட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா pHக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே. pH வரதுக்கு டிலே ஆகும். அந்த pH வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வேவ் வாட்டரை எடுத்துட்டே இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. சீஸ்ல படாம எடுத்து அது வந்து சீஸ்ல பட்டாலும் அதுல வடிகட்டி அதுலயே நிக்கிற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. தலைவா இங்க பாத்துக்கோங்க, இந்த சீஸ்ல இருக்க இந்த வேவ் வாட்டர் வந்து நான் இப்போ ஃபுல்லா வந்து ஊத்த போறேன். ஆக்சுவலா இதுல வந்து எடுக்க எடுக்க தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கு. வா, வந்து இந்த சீஸே வராம பொறுமையா வந்து வடிகட்டி எடுக்கணும். தலைவா இந்த சீஸ் வேட்ல ஃபுல்லா சீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இதுல உள்ள இருக்கிற அந்த வேவ் வாட்டர்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். கீழே வந்து எல்லாம் எடுத்து ஊற்றியாச்சு. ஒரு 2 hours வெயிட் பண்ண சொன்னாங்க. எதுக்குன்னா இந்த சீஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு அடுத்து போகணும். ஸோ அந்த ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சா அப்படின்றது வந்து ஒரு pH வேல்யூ, குறிப்பிட்ட வேல்யூ ஒன்று வச்சுருக்காங்க. அதை பார்த்து அது ஓகே ரீச் ஆயிடுச்சா அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து ஸ்ட்ரெச் பண்ண போவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அண்ணன்ட்ட கேட்போம் அது ரீச் ஆயிடுச்சா என்னன்னு. அதுக்கு தான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி வந்திருக்கிறோம். அண்ணா சொல்லுங்க. இல்ல pH ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி. சீஸோட கரெக்டான pH வந்து 5.2. 5.3 இருக்கப்ப எடுக்க 5.3 இருக்கப்ப எடுக்க ஆரம்பிச்சாதான் 5.2ல வந்து கரெக்டா மிஷின்ல ரெடி பண்ண கரெக்டா இருக்கும். இப்போ 5.3 வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணி வெயிட் மெஷர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்குள்ள 1 பாயிண்ட் குறைஞ்சிரும். மிஷின்ல போட்டு ஸ்ட்ரெச் பண்ணா நல்லா ஸ்ட்ரெச்சிங் ஆகும். சூப்பர். கரெக்டான ஓகே ஓகே. அந்த கரெக்டான pH இருந்தா தான் ஸ்ட்ரெச்சிங் கரெக்ட்டா இருக்கும். இல்லனா வராது. ஓகே 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 ஓகே. थैंक यू. அவ்வளவுதான். இது வந்து கரெக்டான pH வந்து ரீச் பண்ணிடுச்சு. சோ இது வந்து ஸ்ட்ரெச் பண்றதுக்கு அடுத்து எடுத்துட்டு போறாங்க வெயிட் போட்டு. ஓகே தலைவா பார்த்துக்கங்க, வெயிட் மெஷின் வந்து கொண்டுட்டு வந்து வச்சுட்டாங்க. வெயிட் மெஷின்ல 0 பண்ணி இந்த பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த பாத்திரத்துல தான் இப்போ வந்து ரெடியாக இருக்கிற pH வேல்யூ செக் பண்ண அந்த சீஸை கொண்டு வந்து இதில் போட போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் 45 கிலோ போடணுமா, 45 கிலோ போடணுமா. ஸோ இதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெச்சிங்க்கு வந்து போகும். இங்கே பாருங்க, வா எப்படி அள்ளி கொட்டுறாங்க பாருங்க உள்ள ஃபுல்லா. ஐயோ, அதில் இன்னும் எவ்வளோ வாட்டர் வந்து அந்த வேவ் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு பாருங்களேன். ஃபுல்லாக வந்து தண்ணி தான் இருக்கு. எவ்வளோ கிளியரா இருக்கு பாருங்க. ஏன்னா முழுக்க முழுக்க வந்து பியோரான மில்க்ல வந்து வர்றது இது, எந்த கலப்படமும் இல்லாம அவ்வளோ சூப்பரான ஒரு சீஸு. இது எவ்வளோ சூப்பரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு தாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது வந்து ஒரு தேவாமிர்தம்னு சொல்லலாம். ஃபுல்லா வெஜ்லயே வந்து நான்வெஜ் மாதிரி சாப்பிடணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சீஸ்லாம், மொசரல்லா சீஸ்லாம் போட்டு நீங்க ஏதாவது பண்ணி சாப்பிடலாம். எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ கொட்டுறாங்க பாருங்க. இது வந்து 45 கிலோ வர வரைக்கும் வந்து வெயிட் பண்றாங்க. வா, இந்த பாத்திரத்துல இருந்தும் தண்ணி வந்து வெளியே போறதுக்காக ஃபுல்லா அந்த வீட்டுல அரிசி வெடிப்போம்ல அந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டிருக்காங்க பாருங்க, ஓட்ட ஓட்டையா போட்டு. ஓகே டன். 45 கிலோ வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சீஸை வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங்க்கு கொண்டு போறாங்க. மிஷின் ஆன் பண்ணி உள்ள வந்து கொட்டிட்டு இருக்காங்க. வா, இல்ல மேல தூக்கி கொட்டுறாங்க. அது பாருங்க, இங்க பாருங்க, தேங்காய் துருவி கொட்டுற மாதிரி எவ்வளவு சூப்பரா வந்து கொட்டிட்டு இருக்கு பாருங்க. கீழே அப்படியே ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கு பாருங்க. இது நல்லா இறுகி, இன்னும் செம்மையா இறுகி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே இது பாருங்க, இந்த டோர் ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா வெளியே வந்து வரும். வா, இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்க. வா, சுடுதண்ணி விட்டு வாஷ் பண்றது. ஓகே ஓகே ஓகே. ஃபுல்லா இதை வந்துட்டு இந்த சீஸை வந்து சுடுதண்ணி விட்டு இன்னும் நல்லா ஃபுல்லா அது ஸ்ட்ரெச் ஆகும்போது நம்ம பண்ணோம்னா இன்னும் நல்லா இறுகி வந்து இன்னும் நல்லா டைட் ஆகி சூப்பரான ஒரு டேஸ்ட்ல வந்து கொடுத்துரும்.
வா எவ்வளவு சூப்பரா வந்து இது ஸ்ட்ரெச் ஆகுது பாத்தீங்களா? கிரைண்டர்ல போட்டு மாவு அரைக்கிற மாதிரி இதுல போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு ஃபுல்லா வந்துட்டு அப்படி கலந்து விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அது நல்லா இறுகும். இறுகிற பதம் வந்தாதான் இது வந்து நல்லா பால்ஸா பிடிக்கும் போது சூப்பரா இருக்கும். எத்தனை கிலோவுக்கு எவ்வளவு சால்ட் போடணும்? 45 கிலோ சீஸ்மா 1 கிலோ சால்ட். 45 கிலோவுக்கு 1 கிலோ சால்ட் போடணும். ஓகே ஓகே ஓகே. 45 கிலோ சீஸ்க்கு 1 கிலோ சால்ட் ஆட் பண்றாங்க. தலைவா பாத்துக்கோங்க. பிளாட்ல இருந்து எடுத்தோம்ல, ஆமா, அதுல இருந்து. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இதோட ஒண்ணு ரைஸ் வராது. நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு சீஸ் ரெகுலரா சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். சீஸ் வந்து கொஞ்சம் நல்ல சால்ட் கண்டென்ட் தான். ஆக்சுவலா சால்ட் நிறையவே இருக்கும் சீஸ்ல, ஏன்னா அதுதான் டேஸ்ட் கொடுக்கறது. ஸோ 45 கிலோவுக்கு 1 கிலோ சால்ட்டுன்னு இப்போ ஒரு ஃபுல்லா ஒரு கூடை இங்க பாருங்க, இந்த கூடை ஃபுல்லா 45 கிலோ இது மாதிரிதான் இப்போ ஒரு கூடை போட்டு ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகிட்டு இருக்கு. இதுல 1 கிலோ சால்ட் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பா நல்லா ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுங்க, சூப்பரா. நல்ல ஒரு இறுகுன பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. அது இறுக இறுக அதுல இருக்கிற தண்ணி ஃபுல்லா வந்து வெளியேறிட்டே இருக்கு பாருங்க. இங்க பாத்துக்கோங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு சொல்லி அந்த சீஸை வந்து செக் பண்றாங்க. ஆனா சரியா வந்துருச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். பாருங்க எவ்வளோ இழுத்தா எவ்வளவு தூரத்துக்கு வந்து வருது பாருங்க. வா செம இல்ல? கொஞ்சம் கூட கட் ஆகாம வருது பாருங்க. அவ்வளவுதான், எவ்வளவு நீளத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இப்ப நம்ம பார்த்தது அப்படியே குருணையா இருந்தது அந்த சீஸ். அதை இதுல போட்டு ஸ்ட்ரெச் பண்ண உடனே எவ்வளவு சூப்பரா வந்து வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப இதை வந்து கேட் வால் வந்து ஓபன் பண்ணி விட போறாங்க. உள்ள இருக்கிற சீஸ் வந்து இது வழியா தான் வெளியே வரும். அப்பா வாவ், எதுலயும் ஒட்டாதுங்க. இந்த பால் பொருளை பொறுத்த வரைக்கும் எதுலயும் ஒட்டாது. அங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த ஹோட்டல்ல பரோட்டா போடுறதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, மைதா மாவு, அந்த மாதிரி இருக்கு. ஐயோ என்ன சத்து இருக்கு தெரியுமா இதுல? அவ்வளோ நல்லது, அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். வா எவ்வளவு வருது பாருங்க தலைவா, சூப்பரா சுடுது. இது ஃபுல்லாவே இதுல வந்து வந்துரும். இதுல வந்துதான் இந்த பக்கம் வந்து சீஸ் பால்ஸா வந்து ரெடி ஆகுது. அவ்வளவுதான், ஃபுல்லா வந்துருச்சு. இதுல வந்து இந்த சைஸ் 50 கிராம் 100 கிராம் பால் பண்ணிக்கலாம். மிஷினே இதை கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இது மாதிரி நம்ம கையால செய்யக்கூடியதை அந்த மிஷின் செய்யும். மிஷின் செஞ்சிரும். அப்படியே இந்த பக்கம் வாங்க, என்ன ப்ராசஸ்ன்றதை அண்ணன்ட்ட கேட்போம். இது என்ன வாட்டர்? இது வந்து சில் வாட்டர், பேஸ்டரைஸ் பண்ண சில் வாட்டர். ஏன் இந்த பேஸ்டரைஸ் பண்ணி சில் வாட்டர் பண்ணா சீஸ் வந்து 65 டிகிரில வரும் மொசரல்லா பால். அது அப்படியே கீழே விளையாடுறப்ப என்ன பண்ணா ஷேப் மாறிடும். ஷேப் மாறாம இருக்கிறதுக்காக 2 டிகிரி இருக்க சில் வாட்டர்ல ஸ்ப்ரே பண்ணா அந்த உலர பால் ஷேப் வந்து கரெக்டா ஒரே ரேஞ்சா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதனால சில் வாட்டர்ல போட்டு தான் இப்போ இது வந்து விழும். சில் வாட்டர்ல ஜஸ்ட் மிஷின்ல சில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுது. ஓகே ஓகே. மிஷின் வந்து பாத்தீங்கன்னா சீஸ் மோல்டிங் மிஷின். இது சீஸ் மோல்டிங் மிஷின். மோல்டிங் மிஷின். 50 கிராம் டயா. ஓகே ஓகே. இது வந்து கரெக்ட்டா 50 கிராம்ஸ் தான் பால் வெயிட் வரும். ஓகே ஓகே. ஒண்ணு கூட பிளஸ் மைனஸ் வராது. ஓகே. இப்போ மிஷின் ஆன் பண்ண போறோம். அவ்வளவுதான், மிஷின் ஆன் பண்ணிட்டாங்க. வாவ் அங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து வந்துருச்சுன்னு. அந்த எல்லா பால்ஸ்லயுமே வந்து இந்த சீஸ் பால்ஸ்ல வந்துட்டு இந்த தண்ணி படுது, சில் வாட்டர் வந்து படுது. ஷேப் மாறாம இருக்கிறதுக்காக. அது தானாவே கீழே விழுந்துருது இல்ல? சூப்பர் சூப்பர். ஒரே அளவு தான், ஒரே ஷேப். இது வந்து மிஷினால மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். 50 கிராம்ஸா இது? 50 கிராம்ஸ் பால். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது 45 கிலோக்கு இதுல எத்தனை பால்ஸ் வரும் ப்ரோ? கரெக்டா சொல்ல முடியாது. ஒரு 20 to 30 கிலோ வரும். 20 to 30 கிலோ. ஏன்னா வாட்டரோட 20 to 30 கிலோ. கிலோஸ்ல சொல்றீங்க. அப்போ 1 கிலோவுக்கு எத்தனை இருக்கும்? 1 கிலோவுக்கு 5 பால். 1 கிலோவுக்கு 10 பால் இருக்கும். 10 பால். ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். அப்போ வந்து 300 பால்ஸ் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா வரும். நல்லா சில் வாட்டர்ல விழுந்தா அது ஷேப்பும் வந்து மாறாது. இன்னும் கொஞ்சம் அது வந்து எப்படி சொல்றது, ஷேப் மாறாம தான் கஸ்டமர் நல்லா லைக் பண்ணுவாங்க. எஸ் அதேதான். ஓகே, மொசரல்லா சீஸ் வந்து நல்லா குட்டி குட்டி பால்ஸா வந்து ரெடி ஆயாச்சு. நல்ல சில் வாட்டர்ல வந்து கிடக்கு பாருங்க, எத்தனை பால்ஸ் கிடக்கு பாருங்க. இப்போ இதை வந்து பேக் பண்ண போறாங்க. வாவ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க.
ஐயோ செம்மையா இருக்கு பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இந்த பால்ஸ் வந்து இதில் கடந்தாதான் வந்துட்டு ஷேப் மாறாமல் இப்படியே இருக்கும். ஏன்னா இது வந்து பல வெளியூர்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு, ஏன் வெளிநாட்டு கூட போகுது இல்லை ப்ரோ? ஓகே, எனக்கு பேக் மட்டும் பண்ணி காட்டுங்க. எப்படி கிலோ கணக்கில், 1 கிலோ அந்த மாதிரியா? ஆமாம், கேஜிக்கு தான். இப்போ எல்லாமே 2 kg பேக்கெட்ஸாக நம்ம பேக் பண்ணி டேரெக்டாக கஸ்டமருக்கு சென்ட் பண்ணி. ஓகே ஓகே, 2 kgs இப்போ வந்து பேக் பண்ண போகிறாங்க. தண்ணி இதில் இருக்கிற தண்ணியே விடுவீங்களா இல்லை எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் வேற வாட்டர் ஊற்றுவீங்க? ஓகே ஓகே ஓகே. அது எப்படி சில் வாட்டரா இல்லை நார்மல்? சில் வாட்டர் தான் அதுவும். இந்த தண்ணியே நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃபுல்லாக சில்னஸாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்களே நல்லா சில் வாட்டர் ஊற்றினா தான் இதே கண்டிஷன்லேயே இருக்கும். ஓகே, ஓகே சூப்பர். 2 kilos, 2 கிலோ இருக்குது. டன். இப்படி தண்ணி ஊற்றி வச்சா இது எவ்வளோ நாளைக்கு ப்ரோ அப்படியே இருக்கும்? 15 days. 15 days. ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் நம்ம? ஆமாம், ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லாம் செட் ஆகாது? ரூம் டெம்பரேச்சரும் வைக்கக்கூடாது, டீப் ஃப்ரிட்ஜர்லையும் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கக்கூடாது, நார்மல் ஃப்ரிட்ஜில். ஓகே ஓகே. பா, எவ்வளோ ப்ராசஸ் தாண்டி வந்து ஒரு மொசரெல்லா சீஸ் வந்து பேக்கிங்க்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க தலைவா. அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். வா, நல்லா சில்லுன்னு இருக்கு தண்ணியில இந்த பேக்கெட்டோட. 4 டிகிரி டெம்பரேச்சர்ல. ஓகே ஓகே. இதை அப்படியே கொண்டு போய் எங்க ஃப்ரீசிங் ரூம்ல வச்சிருவீங்க. சூப்பர் சூப்பர். இங்க பாத்துக்கங்க தலைவா. நைஸ் நைஸ் நைஸ். 4 டிகிரி டெம்பரேச்சர்ல இருக்க தண்ணி தான் இதுல ஊத்துறாங்க. ஆக்சுவலா மொசரெல்லா சீஸ் வந்து இதுதான் வந்து சூப்பரான ஒரு ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப பியூரானது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்கி சாப்பிடுங்க தலைவா. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஃப்ரெஷ் சீஸ். ஆக்சுவலாக அது இப்போவே ரெடியாகி உடனே பேக்கிங் போகிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாள் வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே வச்சு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வச்சு எடுத்த ஏஜ்டு சீஸ். இது வந்து எவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க, இது என்ன ப்ராசஸ்ன்றதை இப்போ ப்ரோட்ட கேட்போம். ப்ரோ சொல்லுங்கள், இது எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க, என்ன டெம்பரேச்சரில் வச்சுருந்தீங்க? இது பார்த்தீங்கன்னா ஏஜ்டு சீஸ் செடாரு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு செடார் தான் நம்மகிட்ட இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா 6 month ஏஜ்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ண டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி. 10 டிகிரி டெம்பரேச்சர்ல மட்டும் தான் இது வந்து ஏஜிங் ஆகும். லெஸ் தென் 10 போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஜிங் ஆகாது. ஜஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணா எப்படி இருக்குமோ அதே அதே இதுல தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஏஜிங்கும் ஆகாது. இதுக்கு ஏஜிங்கான டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 10 to 12 டிகிரி. ஓகே. இப்போ இது ஏஜ் பண்றதுனால இதுல என்ன பெனிஃபிட்ஸ் ப்ரோ? எந்த அளவுக்கு ஏஜிங் இது ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அண்ட் ஷார்ப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓ அப்படியா? ஆமா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒயின் எந்த அளவுக்கு அது ஏஜிங் ஆக அதோட டேஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே சேம் தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஏரியா வந்திருக்கோம். இங்க பாருங்க, சீஸ் ஸ்டோரேஜ் ஏரியான்னு போட்டிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியம் சீஸ் மெச்சுரேஷன் ரூம்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஏஜ்டு சீஸ்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து ஃபுல்லா ரொம்ப நாளா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஏரியா இந்த ஏரியா தான். உள்ள போலாமா ப்ரோ? போலாம். அம்மாடி, ஃப்ரீசருக்குள்ள வர மாதிரி இருக்கே. ஐயோ என்னது இது, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாவே ஏஜிங்காக வெயிட் பண்ற சீஸ் தான் இதுல. இதுல ஏஜ்டு ஆன சீஸும் இருக்கு, ஏஜிங்காக வெயிட் பண்ற சீஸும் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு டைப்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்ம 3 types ஆஃப் சீஸ் இந்த கோல்ட் ரூம்ல ஏஜிங் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா பார்மசான் இருக்கு, செடார் இருக்கு அண்ட் ஸ்விஸ் இருக்கு. ஓகே. ஸ்விஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 3 months. செடார்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 6 months. ஓகே. பார்மசான் பாத்தீங்கன்னா மினிமம் 13 months. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி வச்சது அதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லாமே நம்ம டேட் வந்து ஸ்டாம்ப் பண்ணிருப்பாங்க. ஓ, இந்த நம்பர்ஸ்லாம் இங்க போட்டுருக்கீங்க. டேட், மந்த். ஓகே ஓகே ஓகே. நம்பர் ஆஃப் வீல்ஸ் இது. அந்த டேட்ல எத்தனை நம்பர் ஆஃப் வீல்ஸ் இருக்கு? 22 வந்து டேட், 7th மந்த், 22 ஜூலை. ஓகே. 3rd வீல் அன்னைக்கு வந்து 3rd வீல் நம்ம மேக் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சீனா செடார். ஓகே ஓகே சரி சரி. சீனா பார்மசான். பீனா பார்மசான். ஓகே ஓகே. இதுவும் பார்மசான் தான். ஓகே. இது வந்து ஃபெட்டா. இது வந்து ஸ்விஸ். முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் சீஸ்ன்ற நேம்ல இருந்துச்சு, அதனால பாத்தீங்கன்னா F ஸ்டாம்ப் பண்ணிருக்கோம். ஓகே 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 சூப்பர். அங்க என்ன ப்ரோ இருக்கு? இது பாத்தீங்கன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். இப்ப பேக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க பேக் பண்றோம் இல்லையா, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போட்டுருக்காங்க பாருங்க. ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ளதான் இருக்கும். வாங்க வாங்க தலைவா. இது பாத்தீங்கன்னா அம்மாடி நடுக்குது குளிரு. இது பாத்தீங்கன்னா 2 டிகிரி. பா
2 டிகிரில இருக்கா? ஆமா. நான் உள்ள வந்தோடனே கை கால்லாம் அப்படியே இழுக்குது. இதுலமே இப்போ ஷிப்பிங்காக பேக் பண்ணி வச்சிருக்க சீஸ். நம்ம ஃப்ரெஷ் சீஸ் பேக் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே தான் இங்க இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவே டிஸ்பேச். இங்க பாருங்க தலைவா, இது இன்னைக்குள்ள டிஸ்பேச் ஆயிடும். இப்போ அடுத்து வந்து பேக்கிங் போட போறோம். இங்க பாருங்க, இதுதான் இவங்களுடைய பாக்ஸ், இவங்களுடைய பிராண்ட் நேம் லே பாண்டிச்சேரி சீஸ். இதுல வந்து செடார் சீஸ் அப்படின்னு ஒவ்வொரு சீஸ் வெரைட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸஸ் வந்து வச்சிருக்காங்க அந்த நேம்ல. இப்போ பாருங்க எவ்வளவு அழகா இதை பேக் பண்ணணும்னா அவ்வளவுதான். இப்படி போட்டு இது சேலுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஹோல்சேல் அஸ் வெல் அஸ் ரீட்டைல் ரெண்டுமே நம்ம வந்து கொடுத்துடலாம். ஆஹா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு தலைவா. ஓகே தலைவா, நம்ம பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய லே பாண்டிச்சேரி சீஸ் ஃபேக்டரிய சூப்பரா வந்து நான் சுத்தி பார்த்துட்டேன். ஒரு பால்ல இருந்து சீஸ் எப்படி பேக் ஆகி ஒரு ரீட்டைல் ஸ்டோருக்கு போகுது அப்படின்ற வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இங்க எல்லா விஷயமும் கவர் பண்ணி உங்களுக்காக அந்த வீடியோவை காட்டிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி நேச்சுரலான சீஸ் வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் இந்த ஃபேக்டரியோட லொகேஷன் எங்க இருக்குன்றதை நான் டீடைலா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா ஹோல்சேலாவும் சரி ரீட்டைலாவும் சரி சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் இன்னும் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி மீடியா படதாரி சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.